இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நேற்று ரஷ்யாவுக்கு ஒரு விசிட் அடிக்கிறார். ஸோ இந்த விசிட்டோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் விசிட் போறாருன்னு தெரிஞ்சதையுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவோட செக்ரட்டரியான ஆண்டனி பிளிங்கன் ஒரு ஃபோன் பண்ணி நம்மகிட்டையும் பேசுறாரு ஜெய்சங்கர் கிட்ட. அதே மாதிரி சைனா கிட்டே ஒரு ஃபோன் பண்ணி பேசுறாரு. இன்னொரு பக்கம் பைடன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெலன்ஸ்கி கிட்ட நீ போய் புட்டின் கிட்ட பேசுப்பா, கொஞ்சம் சமாதானம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, பேசாமே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொன்னதாக சொல்லப்படுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் ரஷ்யா கெரேசான் பகுதிகளிலிருந்து வேகமாக பின்வாங்கிட்டு வர்றாங்க. அதுவும் குறிப்பாக அந்த டினிப்ரோ ரிவர் அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு அந்த சைடு போய்கிட்டு இருக்காங்க. என்னதாங்க நடக்குது இந்த போரில்? ஸோ ரஷ்யாவோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, எதுக்காக இந்த மாதிரியான நகர்வுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு அறிவோம் தெளிவோம். முதல்ல நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எதுக்காக ரஷ்யா போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ முதல் விஷயமா வர நவம்பர் 15, 16 அன்னைக்கு இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா பாலியில் G20 மீட்டிங் நடக்க போகுதுங்க. இது ரொம்பவே முக்கியமான மீட்டிங். எதனாலனா, ரஷ்யா போர் ஆரம்பித்ததுக்கப்புறமா அமெரிக்கா கூடயோ இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட லீடர்ஸ் கூடயோ டைரெக்டாக எங்கேயுமே நேரில் பார்த்து பேசிக்கல, எல்லாருமே ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த G20 மீட்டிங்க்கு புட்டின் வந்தார் அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் வருவாங்க, சவுதி அரேபியா, இந்தியா எல்லா நாடுகளுமே இந்த G20 மீட்டிங்கில் இருப்பாங்க. ஸோ இந்த தலைவர்கள் நேருக்கு நேர் பார்த்து பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. போர் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த லீடர்ஸ் எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னா போரில் பல திருப்பங்கள் ஏற்படலாம் இல்லையா? நல்ல விஷயமும் நடக்கலாம், கெட்ட விஷயங்கள் கூட நடக்கலாம், பட் ஏதோ ஒன்று நடக்கலாம் இல்லையா? அதுக்கான வாய்ப்பு இப்படி டேரெக்டாக பார்த்து பேசிக்கும்போது கிடைக்கும். அதனால தான் இந்த மீட்டிங் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நான் இந்த மீட்டிங்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நான் மீட்டிங்க்கு வரணுமா வர வேண்டாமா அப்படிங்கிறத நான் அப்போ யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். இதனால தான் இப்போ ஜெய்சங்கர் போகிறது ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சங்கர் இந்த விசிட்டை அறிவித்ததையுமே ஒரு 2 நாளில் செக்ரட்டரி கூப்பிடுறாரு. அதாவது அமெரிக்காவோட ஆண்டனி பிளிங்கன் ஜெய்சங்கருக்கு கூப்பிடுறாரு. அவர் சைனாவுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறார். ஸோ என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, ஜெய்சங்கர் அங்கே போயிட்டு புட்டினை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஜெய்சங்கர் மட்டும் கூப்பிட்றத விட சைனாவோட அதிபரும் அவரும் ரஷ்யாவோட நண்பர் தான் இல்லையா? ஸோ 2 பேரும் போய் கேளுங்க, அவரை வரவைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இதனால தான் ஜெய்சங்கர் அவர்களுடைய விசிட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. இது மொதல் விஷயம். இப்போ முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வலு சேர்க்குற மாதிரி ரெண்டாவது என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பைடன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி கிட்ட ஃபோனில் பேசும்போது ஜெலன்ஸ்கியை பேச்சுவார்த்தைக்கு தயாராக இரு அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. சும்மா 2 பேரும் போர்லேயே இருக்காதீங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி கிட்ட. இது அப்படியே லீக் ஆகி வெளியே வந்துருச்சு இந்த விஷயம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புட்டின் கூட ஒரு சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்தினா 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்போயும் அவர் சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் பாயிண்ட் மாதிரி. குளிர்காலம் வந்துக்கிட்டு இருக்குங்க. குளிர்காலத்தில் ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, World War II சமயத்திலேயே நாசிகள் ரஷ்யாவுக்கு எதிராக தோற்று போனதுக்கு முக்கிய காரணம் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான குளிர்காலம் தான். ஸோ அவங்களால குளிரையே தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் ரஷ்யா பின்வாங்கிருச்சு குளிர்காலத்தில், அவங்க போய் பதுங்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த குளிர்காலமும் இருக்க போகுது. ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் அங்கெல்லாம், பயங்கர ஃப்ரீசிங் கண்டிஷனில். ஸோ இந்த குளிர்காலத்தில் ஏதாச்சும் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு நம்ம போர் வேணாம், குளிர்காலம் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அப்புறமா நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதனா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறதுக்காச்சும் மினிமம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது 3வது விஷயம். அப்போ இதுக்காக தான் ரஷ்யாவுக்கு ஜெய்சங்கர் போயிருக்காரு அப்படின்னா இது மட்டும் கிடையாது. அவங்க அஃபிஷியலாக சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட பிக்கஸ்ட் கேஸ் ப்ரொடியூசரான Gazprom தான் நம்ம இந்தியாவோட கெயில் நிறுவனத்துக்கு கேஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி நிறையா கேஸ் சப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நின்று போயிடுச்சு, அவங்க சப்ளை பண்ணுறத நிறுத்திட்டாங்க. ஆனால் நம்ம பணம் கட்டிட்டோம். ஸோ அந்த சப்ளைவெல்லாம் வாங்கணும், அதுக்காகவும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இப்போது நார்டு ஸ்ட்ரீம் பைப்லைன் உடஞ்சி போச்சு. யூரோப்பியன் கண்ட்ரீஸோட கேஸ் ஷேர் ரஷ்யா கிட்ட குறைஞ்சிருச்சு. ஸோ ரஷ்யா இப்போ கம்மியாக தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு கேஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மீதி அவங்கள்ட்ட ஊறப்பட்ட கேஸ் இருக்குது. அந்த மார்க்கெட்டையும் இந்தியா செக்யூர் பண்ணி இந்தியாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது.
ஸோ இதுதான் ஃபைனல் விஷயம். ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் ஒரு விசிட்டாக வந்து ஜெய்சங்கர் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்ன நடக்கும், புட்டின் ஒத்துக்குவாரா, வருவாரா, மாட்டாரா G20 சம்மிட்டுக்கு அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஆனால் புட்டினுமே இது ஒத்துக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுதான் கெரேசான் பகுதியிலிருந்து பின்வாங்கிறது. முதல் விஷயமா, குளிர்காலத்தில் உக்ரைன் ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை ரஷ்யா ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ரஷ்யா தங்களோட காமிகாசே ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இடம், ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் பூரா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுற இடங்கள் பூராமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. குளிர்காலத்தில் எலக்ட்ரிசிட்டியும் எனர்ஜியும் இல்லைன்னா தாக்கு பிடிக்கவே முடியாது. இதை விட ரொம்ப முக்கியமாக ஜைசோஃபோர்னியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டாக ரஷ்யா தங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அதிலிருந்து உக்ரைனுக்கு போன எல்லா விதமான எலக்ட்ரிசிட்டி சப்ளையும் கட் பண்ணி விட்டுட்டாங்க. இனிமேல் அது வந்து ரஷ்யாவுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணும் அப்படின்னு நம்பப்படுது. உக்ரைனில் பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் வந்து இந்த பவர் பிளான்ட் நம்பி தான் இருந்தாங்க, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை. அது வந்து இவங்க கையை விட்டு இந்த குளிர்காலத்தில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமான விஷயம். இது ரஷ்யா வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு காமிகாசே ட்ரோன்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். அது எப்படி வேலை செய்யுங்கிறத பற்றிலாம் தெளிவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அதை போய் பார்த்துக்கோங்க. இது மொதல் விஷயம். Ukraine's president says Russia is readying its forces for a large-scale attack on Ukraine's infrastructure. In his latest video address, Volodymyr Zelensky said he believed Moscow would focus on Ukraine's energy sector first. Estimates suggest 40% of Ukraine's energy system has been damaged or destroyed in Russian attacks targeting vital infrastructure. ரெண்டாவது விஷயத்த சொன்னது யாருன்னா, மேஜர் ஜெனரலான செர்கே சுரோவ்கின்னா. இவர் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட உக்ரைன் ஆப்ரேஷனல் கமாண்டராக இப்போ போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது ரஷ்யன் ஃபோர்ஸஸ் அந்த டினிப்ரோ ரிவருக்கு அந்த சைடு இருக்கக்கூடாது, அவங்க ரஷ்யன் சைடுக்கு இந்த சைடு வந்துடணும் ரிவரை தாண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அந்த ஆற்றுக்கு அந்த சைடு இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த குளிர்காலத்தில் அந்த ஆறு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆயிருங்க. அப்படியே மேலே வானத்துலேருந்து பார்த்தா ஏதோ வெள்ளை பாம்பு மாதிரி இருக்குமா, அந்தளவுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆயிருமா. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் எந்த ஒரு போட்டோ ஃபெர்ரிஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ரஷ்யன் ஃபோர்ஸஸ் வந்து அந்த ஆற்றுல இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு சப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஏதாவது ஒரு பிரிட்ஜை பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த பிரிட்ஜை ரீபில்டு பண்ணுறதும் கஷ்டம். அது வரைக்கும் அந்த ஆற்றுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய ரஷ்யன் ஃபோர்ஸஸ்க்கு உயிரை காப்பாற்றிக்க தேவையான பொருட்களை எதுவும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. குளிர்காலம் இல்லையா, அவங்கள ஹீட்டாகவே வச்சுக்கணும். அதுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியாது. எல்லா எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியும் உடச்சி விட்டாச்சு. ஸோ அதனால் அவங்க அந்த சைடு இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் இந்த சைடு வந்துருங்க, அங்கே இருக்கிற சிவிலியன்ஸையும் கூட்டிக்கிட்டு இந்த சைடு வந்துருங்க, இந்த சைடு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, நம்ம இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிளான் போட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏதாச்சும் கையெழுத்து போடுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கிட்ட போரை நிறுத்தி வைக்கணும். அப்படி நிறுத்தி வைக்கும்போது லேண்ட் பார்டரில் பக்கத்தில் 2 ஆர்மிஸும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடிச்சுக்குவாங்க, நிறுத்தி வைக்க மாட்டாங்க. அதுவே இந்த மாதிரி ஒரு பெரிய ஆறு ஃப்ரீஸாக இருக்கிற ஆறு குறுக்க இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, யாருனாலும் இந்த சைடு அந்த சைடு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, மிசைல் ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு ஆப்ஷனாக வந்து இது இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆற்றை ஒரு நேச்சுரல் பவுண்ட்ரியாக வந்து வச்சுக்கலாம், அந்த சீஸ்ஃபயர் முடிகிற வரைக்குமாச்சும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினச்சிருக்கலாம். அதுக்காகவும் அவங்க இந்த சைடு வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இதே காரணத்துக்காக தான் அவங்க பாக்முத் அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரஷ்யன் ஃபோர்ஸஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. பாக்முத்துங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன டவுனு தான், ஒரு டவுன் ஏரியா. அந்த டவுன் ஏரியாவை தாண்டிட்டிங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஓப்பன் ஃபீல்டு, அங்கே ஒளிஞ்சிக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. அதனால் ரஷ்யா என்ன நினைக்குதுன்னா, இந்த பாக்முத்துங்கிற இந்த டவுன்லேருந்து கொஞ்சம் தள்ளி துரத்தி விட்டுட்டோம் உக்ரைன் ஃபோர்ஸஸ் அப்படின்னா அவங்க ஓப்பன் ஃபீல்டில் எங்கேயும் மறைய முடியாது. அப்புறமா அவங்கள வேகமாக டினிப்பர் ரிவருக்கு பார்த்திங்கன்னா, டினிப்ரோ ரிவர் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க இந்த ஆறு, அந்த ஆற்று வரைக்கும் ஈஸியாக வந்து புஷ் பண்ணி தள்ளிடலாம். ஸோ இதை ஒரு நேச்சுரல் பவுண்டரியாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தொல்லை இருக்காது. குளிர்காலம் முடிகிற வரைக்கும் நம்மளும் ரீபில்டு பண்ணலாம். அவனை குளிர்காலத்தில் அவனுக்கு என்னென்ன டேமேஜ் க்ரியேட் பண்ணுமோ அதையும் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஈவன் இந்த மாதிரி வந்து நேச்சுரல் பவுண்டரி போட்டதுக்கப்புறம் மிசைல் ஸ்ட்ரைக் ஏதாச்சும் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த சைடு இருந்து ரஷ்யாவும் கொலவெறி தாக்குதல் நடத்தும். ஏன்னா அந்த கெரேசான் பகுதியிலேருந்து சிவிலியன்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க, மக்கள் யாருமே அங்கே இல்லை. ஸோ இதை காரணமாக சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு போட்டு தாக்குவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க.
ஃபைனலாக இன்னொரு பாசிபிலிட்டியும் சொல்லப்படுது, பட் இது நடக்குமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன அப்படின்னா, அந்த டினிப்ரோ ரிவரில் நோவா காராகோவ் அப்படிங்கிற ஒரு டேம் இருக்குது. ஸோ அந்த டேமில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்களோட ட்ரக்கு முழுசாக ஒரு வெடிமருந்தை நிரப்பி அந்த டேமில் எப்பயுமே நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த டேமை உடச்சி விட்றதுக்கு ஒரு வேளை ரஷ்யா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு தடவை கிடையாது. ஆக்சுவலாக 1941 நாசிகளுக்கு எதிரான போர்லேயே ஜோசப் ஸ்டாலின் அப்போ வந்து சோவியத் யூனியனுடைய தலைவராக இருந்தார். அவர் இதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு நாசிகளை வர வச்சு அந்த டேமை உடச்சி விட்டுவிட்டு அவர் அந்த சைடு போயிட்டார். அந்த டேமை உடச்சி விட்டதுனால நாசிகளும் இறந்தாங்க, மக்களும் வந்து நிறைய பேர் இறந்ததாக சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் உடச்சி விட்டாங்க அப்படின்னா இந்த ஆற்றுக்கு இந்த சைடு கொண்டு வரப்பட்ட ரஷ்யனும் அந்த கிரேசான் மக்களுமே வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உடச்சி விட்றாங்க அப்படின்னா அவங்கள இன்னுமே உள்ளே கொண்டு போகணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா அது பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தோணலைங்க. ஸோ பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ட்ரிக்ஸை ஜோசப் ஸ்டாலின் 1940களில் நாசிகளுக்கு எதிராக பயன்படுத்தி தான் அவங்கள தோக்கடிச்சிருக்கார். ஸோ அதே மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு மனுஷன் கையில் தான் இருக்குது, புட்டின். அவர் பாலி மீட்டுக்கு வர்றாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே எப்படி நடக்க போகுதுன்னு தீர்மானிக்க முடியும். ஸோ பாலி மீட்டுக்கு வந்து பேச்சுவார்த்தை ஒழுங்காக போச்சு அப்படின்னா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் ஆகலாம், இல்லை ஆகாமலும் போகலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக நீங்கள் பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸ் என்னென்னா, ரஷ்யா வந்து காமிகாசே ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் பாருங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி கெரேசான் பகுதியை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். எதனால் கெரேசான் பகுதி ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த 2 வீடியோஸும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் போயிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரீசெண்டாக போட்ட ரஷ்யா ரிலேட்டடான எல்லா வீடியோவும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாலி சம்மிட்டுக்கு புட்டின் வருவாரா மாட்டாரா, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. எங்கள் சேனல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் இருக்குது, அங்கேயும் நீங்கள் எங்களை பின்தொடரலாம். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருக்குது அப்படின்னா எங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், அதுலேயும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ஐடி, எங்களோட மெயில் ஐடி எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி எங்கள் சேனலோட எபோட் பேஜ்லேயும் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. நன்றி.